இப்போ வரப்போகிற மே ஜூனில் சென்னை 46 டிகிரியை தாண்டும் என்று சொல்கிறார்கள். கொட்டி தீக்குது மழை. எப்போவும் இந்த மழையை நான் சிறு வயதில் பார்த்ததில்லை. ஒரே நாளில் 22 மில்லிமீட்டர் பெய்யுது. ஒரே நாளில் அத்தனை ஏரிகளை நிரம்புது. முன்னாடி மெல்ல மெல்ல நிரம்பும். ஒரு சீசன்னா ஒரு எந்த பருவமோ அந்த பருவத்தின் பருவமழை 15 நாள் 20 நாள் 40 நாள் பெய்யுது, குளங்கள் நிரம்பும். இன்னைக்கு 2 நாளில் நிரம்புது. 2 நாளில் வெயில் கூடுது. எல்லாம் எதனால்? நாம் பண்ணக்கூடிய தவறு தான். இந்த மனிதன் இந்த பூமிக்கு செய்யக்கூடிய தவறு மாதிரி வேற உயிரினங்கள் எதுவும் செஞ்சதில்லை. நம்ம நினைக்கிறோம் மனிதன் தான் மிகப்பெரிய ஆள். உண்மையில என்ன தெரியுமா? மனிதன் தான் இருக்கிறதுலே. யாரோ பேசும்போது, மேடையில் பேசும்போது கூட பரிணாம வளர்ச்சியில் நாம் பெரிதாகிற பெருசாலாம் ஒன்றாகலை. நாம் அடிமுட்டாள்கள் நண்பர்களே. இதை சொல்வதற்கு எனக்கு தயக்கமே இல்லை. நாம் பெருசாக படித்து கொண்டிருக்கிறோம், ரொம்ப பெரிய டிகிரி வச்சுருக்கோம், பெரிய பதவி வச்சுருக்கோம். நோ, அடிப்படையில் உலகை தெரிந்த, உலகை புரிந்த அறிவு நம்மிடம் ரொம்ப கம்மியாக இருக்கு நண்பர்களே. அப்படி பார்த்தால் மனித இனம் ஒன்றும் பெரிய பிஸ்தாவான இனமோ இல்லை, மனித இனம் ஒன்றும் மிக அறமான இனமோலாம் இல்லை. நாம் தான் வன்முறையாளர்கள். நாம் தான் இந்த உயிரினம் பலவற்றையும் சிதைத்து கொண்டிருக்கிறோம். திருப்பி ஒரே ஒரு அடி அடிச்சது 2 வருஷமா. 2 ஆண்டுகள் ஒரு நுண்ணுயிரி. நம்மளால் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான சரியான விடை சொல்ல முடியல. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, அது அடித்ததற்கு காரணம் சீனா, அமெரிக்கா. நம்ம பேசிட்டு புத்திசாலித்தனம் கிடையாது, மனிதன். நாம் இந்த சூழலில் நடத்தக்கூடிய வன்முறையினால தான் அந்த வைரஸ்கள் நம்ம எடுத்தது. எப்படி? நல்லா படிக்கணும். பழந்தண்ணி வௌவாலிருந்து அந்த நிஃபா வைரஸ் வந்ததுன்னு முதல்ல எழுதினாங்க. அதுக்கப்புறம் ஆராய்ந்து என்ன சொன்னான்னா, பழந்தண்ணி வௌவால் தான் நமக்கு முன்னாடியே பிறந்து, அதுக்கு முன்னாடியே அந்த வாயில் அவ்வளோ வைரஸ் இருந்துச்சே, திடீர்னு மனுஷனை பாதிக்கிற அளவுக்கு எப்படி வந்தது? பழந்தண்ணி வௌவால்கள் இந்தோனேஷியா காடுகளில் ரொம்ப குதூகலமாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இவன் போய் அந்த காட்டை பூரா அழித்து கீழே மைனிங் இருக்குது எடுக்கலான்ட்டு தீய வச்சான். தீய வச்ச உடனே அந்த காடே பற்றி எரிந்தது. உள்ளே இருக்கிற பழந்தண்ணி வௌவாலாம் லபோ திபோன்னு அடிச்சுட்டு அத்தனை வௌவாலும் வெளியே பறந்து வந்துச்சு. அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம வீடு தீ பிடிச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? போய் அந்த நேரத்தில் கூகுளில் போய் தீ எப்படி அன்னைக்கு நான் பார்த்துட்டு இருப்போம். லபோ திபோன்னு அடித்து ஓடுவோம் இல்லையா? அப்போ ஓடும்போது நமக்கும் அட்ரிலின் சுரக்குமா இல்லையா? அதே மாதிரி அந்த வௌவாலுக்கு சுரக்கிறது. அந்த வௌவாலுக்கு அழுத்தத்தில் சுரந்த சுரப்புகளில் அதுவரைக்கும் அதனுடைய வாயில் உமிழ்நீரில் அமைதியாக இருந்த வைரஸ்கள் எல்லாம் அதுவும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகி, அதற்கப்புறம் இன்னொரு ஹோஸ்ட்டை தேடி போகணுங்கிறதுக்காக தன்னுடைய தகவமைப்பை மாற்றி மனிதனின் நுரையீரலுக்குள் போய் செல்லலாம் என்று வந்திருக்கு. அப்படி பார்த்தா குற்றவாளி வைரஸா, தீ வச்ச மனுஷனா? தீ வைத்த மனிதன். இப்படி தான் ஒரு ஜூனோட்டிக் வைரஸும் இப்படி தான் உருவாகுது. போலியோ ஒழித்து விட்டோம், கிட்டத்தட்ட போயாச்சு. மொத்தமே உலகத்தில் 20 கேஸ் தான் இருக்குங்கிறாங்க. இந்த வருஷம் பிரகடனப்படுத்த போகிறாங்க WHO, போலியோ இல்லாத உலகம் என்று. ஸ்மால் பாக்ஸ் 1980 போயிடுச்சு. கோவிட் அப்படி போயிடுச்சுன்னு இனிமேல் யாராலையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு வரைக்கும் இருக்கா இல்லையான்னு தெரியாது. இப்போ ஜனவரியில் புது வெரைட்டி வருது, சீனாலேருந்து வந்துருச்சு, பழையபடி எல்லாரும் வாய மூடுறா அப்படின்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, நான் ஒரு பெரிய மூத்த விஞ்ஞானி ICMRல அவரும் நானும் ஒரு கருத்தரங்கில் அப்படி போயிட்டு இருக்கும்போது கேட்டேன், ஜனவரி மாதத்தில். இப்போ தான், என்ன சார் திரும்ப ஏதோ சீனாவில் உள்ள வெரைட்டி இங்கே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, டெல்லியில் 2 பேரை பிடிச்சிருக்காங்க, வந்துருமா அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரே பதில் தான் சொன்னார், எப்போ போச்சு அப்படின்னு கேட்டார். சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார். நான் திரும்பவும் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன சார் பதில்? அதுதான் பதில், எப்பப்பா போச்சு? அது இருந்துகிட்டே தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு வலு இழந்திருக்கும், திரும்ப வலு வரும். என்னைக்கு நீ தேமையான அன்னைக்கு ஒன்று வந்து அடிக்கும். ஜூனோட்டிக் வைரஸை அழித்து வெளியேற்ற முடியாது நண்பர்களே. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம் உடலை வலுவாக வைத்துக்கொள்ளணும். நம்ம எதிர்பார்த்தல் சரியாக இருக்கணும். நம்ம எதிர்பார்த்தல் சரியாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய உடல் எதிர்பார்த்தல் நல்லா இருக்கணும்னா, இறைவன் நமக்கு அளித்திருக்கிற இயற்கையான எதிர்பார்த்தல், நம்முடைய வெள்ளணுக்கள், நம்முடைய காம்ப்ளிமெண்ட் ஃபேக்டர்ஸ், நம்முடைய எலும்பு மஞ்சை, நம்முடைய ஈரல், இதெல்லாம் சரியாக வைத்துக்கொள்ளணும். அதற்கு நம் சர்க்கரையை சரியாக வைத்துக்கொள்ளணும். இரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளணும். நண்பர்களே, மரபு வழி பாதையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏகப்பட்ட நல் உணவுகள் நம்முடைய உணவு கலாச்சாரத்தில் இருக்கிறது, நம்முடைய உணவு பண்பாட்டில் இருக்கிறது. அவற்றை மீட்டெடுத்து தினசரி பயன்படுத்துவது தான் நமக்கான முதல் தேர்வு. இன்றைக்கு ஒரு தேநீர் இருந்தோம்னா, தேநீர் மட்டும்தான். தேநீர் 200 வருஷம் முன்னாடி வந்துச்சு. தேநீர் இல்லாமல் எத்தனை தேநீர் இருக்கு? ஆவாரை குடிநீர், ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று ஒரு பாடல் பாடுறான். சாதாரணமாக வறண்ட நிலங்களில் பூத்து குலுங்கும் ஆவாரம்பூ. இன்றைக்கு ஆய்ந்தறிந்து சொல்கிறார்கள், சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு,
சர்க்கரையினால் சிறுநீரக செயலிழப்பு வராமல் இருப்பதற்கெல்லாம் ஆவாரை பயன்படும் கண்டுபிடிக்கிறான். காலை தேநீர்ங்கிறது ஆவாரை கஷாயம் குடிங்க, நல்ல கரிசலாங்கண்ணி கஷாயம் குடிங்க. இஸ்லாம் மக்கள் வந்து கவாட்டி என்று ஒன்று குடிப்பாங்க. சவுதியில், கத்தாரில், எல்லா இடத்துலையும் கவாட்டி ரொம்ப ஃபேமஸ். கவாட்டி ஒன்றும் கிடையாது, அதில் லவங்கப்பட்டை, நல்ல கிராம்பு, கொஞ்சம் குங்குமப்பூ, பாதாம் துண்டு போட்டு தேநீர் கொடுப்பாங்க. ஒரு கவாட்டியும் ஒரு பேரிச்சம்பழம் தான் அங்கே போனவொடனே எல்லாருக்கும் கொடுக்குறது. இங்கேயே நம்ம பண்ண முடியாது. தினம் காலையில் ஒரு மூலிகை தேநீர் காலையில் குடிக்கலாமே. ஒரு நாள் தேநீர் குடிச்சுக்குவோம். அந்த தேநீரும் தயவு செய்து தேநீர் குடிக்கிறது முதல்ல கற்றுக்கணும். பல பேருக்கு தேநீரே போட தெரியாது. எல்லாரும் பாயாசம் காய்ச்சுற மாதிரி தேநீர் போடுறாங்க. குலோப் ஜாமுனுக்கு ஜீரா காய்ச்சுவாங்கல்ல, காய்ச்சி மைதாவை உருட்டி போடுவாங்கல்ல, அதை மாதிரி தனியாக காய்ச்சுறான். தேநீர் கஷாயம்னா அது ஒரு தேயிலை கஷாயம். அது நல்லா கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வைக்கணும். 3 நிமிஷம் கழித்து எடுத்து வடிகட்டி அதுதான் குடிக்கணும். சார் சர்க்கரை வேணும்னா கொஞ்சம் தேனோ கருப்பட்டியோ சர்க்கரை வியாதி இல்லாதவர்கள் போட்டுக்கொள்ளுங்க. தயவு செய்து பாலை ஊற்றாதீங்க. உலகத்திலேயே தேநீரில் பால் ஊற்றுற ஒரே கூட்டம் நம்ம மட்டும்தான். எப்போ பால் அதில் ஊட்டோமோ அப்போவே தேயிலையில் பாதி பயன் போயிடும். தேநீர் அப்படின்னா அதில் உங்களுக்கு நல்லா எலுமிச்சம்பழம் போட்டு லெமன் டீ குடிங்க, சின்னமான் போட்டு சின்னமான் டீ குடிங்க, தப்பு இல்லை. அப்படித்தான் நாம் மாறணும். சில மாற்றங்கள் நமக்கு அவசியம் நண்பர்களே. இல்லை சார் இவ்வளோ நாள் இப்படி தான் சார், இவ்வளோ நாள் இப்படி இருந்துட்டு போட்டோம். இன்றைக்கி நமக்கு தெரிந்தாச்சு. அறிவியல் ஒன்றை சொல்கிறது, அனுபவம் ஒன்றை காட்டுகிறது. அவற்றை நாம் மாற்றித்தான் ஆகணும். மாற மாட்டேன்னு அடம் பிடிச்சா சிக்கல் தான். சோறு சாப்பிடும்போது கொஞ்சமாக சோறு சாப்பிடுங்க சொல்லிக்கொண்டே இருக்கணும். சார் சோறு நல்லது தானே, நல்லது தான், ஆனால் இன்றைக்கி லோ கிளைசிமிக்காக சாப்பிட சொல்லிட்டாங்க, சர்க்கரை கூடுது, ஸோ அளவு குறைவாக எடுங்க. நான் பல பயணங்களில் போகிற இடங்கள்லாம் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா, சோறு வைக்கிறதுக்கு. அதை வீட்டில் போய் எடுத்து கிழக்கு பக்கமாக பார்த்து நின்று 3 தடவை தலையை சுற்றி விட்டு எரிஞ்சிருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த அன்னக்கரண்டியை பார்த்தா இந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லாம் ஒரு பொக்லைன் எந்திரம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை மாதிரியே இருக்கும் எனக்கு. சோறெல்லாம் கொஞ்சமாக தான் எடுக்கணும். அது மரபு சோறாக எடுங்க. மாப்பிள்ளை சம்பா கவுனி எடுங்க. சார் மறுசோறு வாங்காமல் எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா அவன் மறுசோறு கொடுக்காதீங்க, தயவு செய்து கொடுக்க வேண்டாம். இனிமேல் சோறுக்கெல்லாம் ஸ்பூன் போடுங்க. காய்கறிக்கு வேணால் அதே அகப்பை வச்சுக்கோங்க. அகப்பை வச்சு காய்கறி வச்சுட்டு சோறை ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி நம்ம மாறித்தான் ஆகணும். அந்த சோறும் வரகரிசியா கம்பஞ்சோரா மாப்பிள்ளை சம்பாவாக இருக்க வேண்டும். கருத்தரிச்சிருக்க ஒரு பெண், கருத்தரிச்சிருக்க பெண்ணுக்குன்னு ஒரு அரிசி, குள்ளக்கார் அப்படின்னு ஒரு வெரைட்டி. அவளே பால் ஊட்டி கொண்டு இருக்கிறாள், குழியடிச்சான் சம்பா ஒரு வெரைட்டி. பிறந்த குழந்தை மெலிஞ்சிருக்கு, குண்டாகலை, மாப்பிள்ளை சம்பா கொடு. அதுவே கொஞ்சம் செரிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது, தூய மல்லி சம்பா இல்லைன்னா பூங்கார் அரிசி. குழந்தை நோய்வாய்ப்படுகிறது, அடிக்கடி கருங்குருவை கொடு. அதுவே நோய்வாய்ப்பட்ட ஒரு பெரியவருக்கு அவனுக்கு காட்டு யானம் அரிசி கொடுங்க. இன்னும் தீவிர நோயாளிகளாக இருக்காங்க, கருப்பு கவுனி அரிசி கொடு. ஒரு நோய்க்கும் ஒரு வயதுக்கும் ஒரு வாழ்வியலுக்கும் ஒரு நிலத்திற்கும் நம் மரபு 1008 அரிசிகளை வைத்திருக்கிறது நண்பர்களே. அத்தனையும் தொலைச்சிட்டோம். நிறைய விவசாயிகளை தெரியும், அரிசியை தெரியும், ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஒரு 20-30 வெரைட்டி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி கொண்டிருந்தேன். அப்போது நம்மாழ்வார் ஐயாவோட எனக்கு ஒரு தொடர்பு இருந்தது. நாங்கள் சூழல் விஷயமாக, சுற்றுச்சூழல் விஷயமாக நிறைய அவரோடு பேசி கொண்டிருக்கப்போ அவர்கிட்ட நான் கேட்குறேன், நம்ம ஊரில் இப்படி ரைஸ் என்ன இருக்குது, நாங்கள் மணிச்சம்பான்னு ஒன்று படிக்கிறோம், கண்டே பிடிக்க முடியல, அது எங்கே இருக்குன்னே தெரியல, நம்ம ஊரில் எவ்வளோ அரிசி இருக்கும் அப்படின்னோடனே அவர் சொன்னார், ஒரு அரிசியில் 2 அரிசியில் இதை போய் கிளாட் ஆல்வாரிஸ் அப்படின்னு எழுதினவருடைய புத்தகத்தை போய் படிங்க சொல்லி அந்த ஒரு சின்ன குறிப்பை அவர் எனக்கு கொடுத்தார் அந்த காலத்தில். அப்போ படித்தாதான் எனக்கு முதல்ல தோணுது, படிக்கும்போது தான் தெரிய வருது, இந்தியாவில் கிட்டத்தட்ட 1,76,000 வெரைட்டி அரிசி இனங்கள் நம்ம ஊரில் இருந்தது. கிரீன் ரெவல்யூஷன் ஒன்று வந்தது. அந்த நேரத்தில் பசியை நீக்கணும்னா அதுதான் ஒரே வழி என்று அன்று அதற்கு ஒரு நியாயம் கற்பிக்கப்பட்டது. அந்த நியாயம் கற்பிக்கப்பட்டதனுடைய விளைவு எல்லா பாரம்பரிய அரிசியும் போய் வெறுமன ஒரு 3-4 அரிசி இனங்கள் மட்டும் தனிச்சு. ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, நம்ம ஊரில் நம்ம டெல்டாவில் நம்ம பகுதியில் விளையக்கூடிய அரிசியை கூட நாம் சாப்பிட்றதில்ல. இங்கே பெருவாரியான மக்கள் வெள்ளை அரிசியை சாப்பிட்ற விதம் பூரா துங்கபத்ரா நதிக்கரையில் விளையக்கூடிய அங்கிருந்து வரக்கூடிய ஒரு பொன் அரிசி, ஸ்வர்ண அரிசி தான் இங்கே கொண்டு இருக்கிறது. இல்லைன்னா ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய பப்பட்லால் அரிசி, அந்த 2 பொன்னி அரிசி தான் இங்கே வருது. நம்ம ஊர் பொன்னியை கூட இங்கே யாரும் சாப்பிட்றது இல்லை. ஆனால் மரபு அரிசியை முழுமையாக நம்ம தொலைச்சிட்டோம். ஏன் மரபு அரிசி வேணும் சார்? அதுவும் அரிசி தான், இதுவும் அரிசி தான், எல்லா அரிசியும் ஒன்று தானே, எல்லாமே கார்போஹைட்ரேட் தானே. ஆமாம், எல்லாம் கார்போஹைட்ரேட் தான்.
ஆனால் சின்ன வித்தியாசம் இருக்கு. ஒரு மாப்பிள்ளை சம்பா சிகப்பு கலரில் இருக்க அரிசிலையும் 70% கார்போஹைட்ரேட், அதே சோனா முசிறிங்கிற சொல்லக்கூடிய புண்ணிய அரிசிலையும் 70% கார்போஹைட்ரேட். என்ன வித்தியாசம்னா, மாப்பிள்ளை சம்பால் அது மேலே ஒட்டியிருக்கு இல்லையா சிவப்பு நிறம், அந்த சிவப்பு நிறத்துக்கு அதனுடைய மருத்துவ பெயர் என்னென்னா லைகோபீன். லைகோபீன்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட், புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடிய தன்மை அந்த லைகோபீனில் இருக்குது. இந்த வெள்ளை சோனா முசிறியில் அது கிடையாது. அப்போ தினம் நம்ம கொஞ்சம் போல், அதுக்காக உடனே புற்றுநோய் இருக்கிறவங்கெல்லாம் சிவப்பரிசி சாப்பிட்டா சரியாயிரும் நான் சொல்ல வரல. பட் தினம் இது மாதிரி ஒரு சிவந்த மரபரிசியை எடுத்தோம்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்குள்ளே போய்கிட்டே இருக்கு. கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கருப்பு கவுனி, இந்த கருப்பு கவுனி அரிசி நகரத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய காரைக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய திருவிழாக்களில் சடங்குகளில் அதை ஒரு பொங்கலாக செஞ்சு வச்சு கொண்டே இருப்பாங்க. அவ்வளோதான். அந்த பகுதியில் மட்டும்தான் பிரபலமாக இருந்துச்சு ஒரு 15 வருஷம் முன்னாடி. நான் ஒரு முறை ஏன் இங்கே நகரத்தார்கிட்ட மட்டும் இது இவ்வளோ இருக்குது, இவங்க மட்டும் ஏன் இதை சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள், எங்கிருந்து இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறேன். அப்போ அந்த சமயத்தில் எனக்கு ஒரு 20 வருஷம் 17-18 வருஷம் முன்னாடி ஒரு ஆர்டிக்கலை படிக்கிற வாய்ப்பு கிடச்சி. இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஒரு பப்ளிகேஷன் போடுறான். வெஸ்ட் பெங்காலில் திபெத் பார்டரில் பர்மால எல்லாம் ஒரு பிளாக் ரைஸ் இருக்குது. அந்த பிளாக் ரைஸை திபெத்திய மன்னர்கள், பர்மிய மன்னர்கள் அதை ஃபோர்பிடன் ரைஸ் என்று அழைக்கிறார்கள். ஃபோர்பிடன் ரைஸ்னா அதை யாராவது பயன்படுத்தினா தண்டனைக்குரிய குற்றம், யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு வச்சு அந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சுருக்காங்க. யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு வேற யார் பயன்படுத்துகிறான்னு பார்த்தா மன்னர்கள் மட்டும்தான் சாப்பிடணுமா அந்த அரிசியை. என்ன காரணம் பார்த்தா அவ்வளவு சிறப்பு அந்த அரிசி, நோயெல்லாம் வராமல் இருக்குது, அதனால் மன்னரை தவிர மற்றவர்கள்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வச்சுருந்த அந்த பிளாக் ரைஸ் என்னன்னு படம் போட்டு அதை பற்றி ஆர்டிக்கல் எழுதியிருக்கான். இந்த அரிசியில் ஆந்தோசைனின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த ஆந்தோசைனின்கிறது ஒரு தாவர நுண்பொருள். அந்த ஆந்தோசைனினும் புற்றுநோய் வரைக்கும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளதுன்னு. அந்த அரிசியை உற்று பார்த்தால் இங்கே நம் மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற, காரைக்குடி பகுதியில் பயன்படுத்தி கொண்டிருக்கிற அதே கருப்பு கவுனி அரிசி தான். எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம் மக்கள் காரைக்குடி மக்கள் நிறைய பேர் பர்மாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பர்மாவில் வணிகம் செய்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து இங்கே வந்திருக்கலாம், இல்லை ஒருவேளை இந்த பகுதியிலே அது இருந்திருக்கலாம், அது இன்னும் ஆய்வு இருந்து தெரியல. பட் அங்கிருந்து வந்துடுவதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா சீனாவிலும் அது ஃபோர்பிடன் ரைஸ் என்று சீன பேரரசர்கள் எல்லாம் சாப்பிடக்கூடிய அரிசியாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமான்னு தெரியல, நம்மளுடைய பிரதமர் கடந்த முறை மாமல்லபுரத்துக்கு வந்தப்போ, மாமல்லபுரத்தில் சீன அதிபரும் நம்முடைய பிரதமர் அவர்களும் சந்தித்து ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வில் மெனுவில் முதல் ரைஸ் கருப்பு கவுனி அரிசி. ஏன்னா அந்த அதிபர் சாப்பிடக்கூடியது, நம்ம அதிபருக்கும் சேர்த்து கொடுத்தாங்க. அதை கருப்பு கவுனி அரிசி அந்த லிஸ்ட்டிலேயே அது மேலே முதல் அரிசியாக போட்டு எழுதியிருந்தாங்க. நான் பார்த்தவொடனே சந்தோஷப்பட்டேன், பரவாயில்ல, அப்படியாவது கருப்பு கவுனிக்கு ஒரு மார்க்கெட் வருது. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நம் மரபில் மிகப்பெரிய அளவில் நம்முடைய மரபு தானியங்களில் அவ்வளவு சத்துக்கள் கொட்டி கிடக்கிறது நண்பர்கள். ஏன் சிறுதானியங்களை நம்ம தினம் சேர்த்துக்கணும்? காலையில் உணவு அப்படின்னா பல பேர் இட்லி, சாம்பார், பூரி, பொங்கல், வடை, மசால் தோசை, இதை தாண்டி யோசிக்கிறதே இல்லை. இட்லி மிகச்சிறந்த உணவு தான், நானும் பல மேடையில் சொல்லியிருக்கேன். ஆனால் யாருக்கு? வளர்ந்து வர்ற பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் இட்லி நல்லது. 45 வயசு தாண்டியாச்சுன்னா இட்லி தோசையெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் பார்க்கணும். 45 வயசில் இருக்கவங்க என்ன சாப்பிடலாம்? காலையில் நல்ல முளை கட்டின பயர், கொஞ்சம் முந்தின நாள் இரவு ஊற வைத்த சுண்டல், அது ஒரு ராஜ்மா பயிரோ, வெள்ளை கொண்டக்கடலையோ, சிவப்பு கொண்டக்கடலையோ. புலால் சாப்பிட்றவங்க முட்டை சாப்பிடுவீங்களா? நல்ல ஆம்லெட், 2 ஆம்லெட்டு. இல்லை புலால் சாப்பிட மாட்டேன், பன்னீர், நல்ல பால் பன்னீர் ஒன்று எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பாதாம் பருப்பு. இதுதான் காலை உணவாக இருக்கணும். இப்படி சாப்பிட்டால் மட்டும்தான் சர்க்கரை வராமல் தடுக்கவும் முடியும். இப்போ 45 வயதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், பிளாட் வாங்கணும், பிள்ளைய நீட்டுக்கு பாஸ் பண்ண வைக்கணுங்கிறதுலாம் 2ஆம் பட்சம். சர்க்கரை வராமல் பார்த்துக்கோங்க. இல்லை சர்க்கரை நோயினால் ஏதும் பிற நோய்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தமிழ்நாட்டில் மொத்தம் 3.6 கோடி பேர் ஆண்கள், 3.6 கோடி பேர் பெண்கள், 75 லட்சம் குழந்தைங்க இருக்குது, மொத்தம் 7.5 கோடி பேர். அதில் 1 கோடி பேர் சர்க்கரை நோயோடு இருக்காங்க. நம்புவீங்களா? தெரியாது. என்ன தெரியுமா? இந்த 1 கோடி பேரில் 10 லட்சம் பேர் மட்டும்தான் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. மீதி 90 லட்சம் பேர் இந்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் வைக்கல. ஏதாவது ஒரு காரணம், தன்னுடைய ஆயுட்காலத்தில்
நம்முடைய ஆயுட்காலம் சராசரி ஆயுட்காலம் 73 74 வயசு தமிழ்நாட்டுக்கு. தன்னுடைய ஆயுட்காலத்தில் ஏதாவது ஒரு சிறுநீரக நோயோ மாரடைப்போ இல்லை என்றால் புற்றுநோயோ வருவதற்கான சாத்தியம் 80% இருக்குது. சென்னையில் ஒரு மருத்துவமனை கட்டணும்னு அரசாங்கம் கட்டணும்னு பேசுகிறாங்க. என்ன கட்ட போகிறாங்கன்னா, ஒரு சிறுநீரக மருத்துவமனை கட்டணும், 500 டயாலிசிஸ் போடணும், அப்போ தான் நல்லா இருக்கும். நான் விவாதிக்கிறேன், எதுக்கு சார் 500 டயாலிசிஸ் சென்டர்? ஒரு டயாலிசிஸ் யூனிட் வாங்கினீங்கன்னா காலையில் 6-7 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 10 மணி வரைக்கும் ஓட்டிங்கன்னா 5 பேருக்கு பண்ணலாம். அப்போ 500 யூனிட் போட்டால் 2500 பேருக்கு ஒரு நாளைக்கு பண்ணலாம் டயாலிசிஸ். ஒரு நாளைக்கு 2500 டயாலிசிஸ் பண்ணதுக்கான தேவை இருக்கா? அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு விவாதிக்கிறேன். அங்கே இருக்கிற அத்தனை மருத்துவர்களும் சிரிக்கிறார்கள். என்ன சார் பேசுகிறீங்க? நம்பரை பாருங்கள், 30 லட்சம் பேர் ரெடியாக இருக்கான். 30 லட்சம் பேரில் வெறும் 5 லட்சம் பேர் வேணால் அஃபோர்டபுள் கம்யூனிட்டியில் இருப்பாங்க. நான் போய் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் ஜாலியாக பேப்பர் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு ஸ்டார் ஹோட்டலில் போய் டயாலிசிஸ் பண்ணிட்டு வரவங்க 5 லட்சம் பேர். மீது 25 லட்சம் பேருக்கு எங்கே நம்மக்கிட்ட மருத்துவமனைகள் இருக்கு என்று கேட்கிறார்கள். நண்பர்களே, மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். அந்த இடத்துல தான் நம்ம மரபை திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறது. மரபை திரும்பி பார்க்க வேண்டிய முதல் இடம் உணவு தான். எந்த உணவை எடுக்கணும்? லோ கிளைசிமிக் உணவு எடுக்கணும். அந்த லோ கிளைசிமிக் உணவில் தான் இந்த சிறுதானியங்களில் திணையரிசி, வரகரிசி, சாமையரிசி, கம்பு இவை அத்தனையும் வாரத்துக்கு 2 நாள் 3 நாளாவது நம்ம சேர்த்து கொண்டே இருக்கணும். பொங்கல் பிடிக்கும் எல்லாருக்கும், சரி நான் சொன்ன அந்த பயிறு, பட்டாணி, சுண்டல் அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு பொங்கல் அப்படின்னா அந்த கொஞ்சோண்டு பொங்கல் தயவுசெய்து திணை அரிசியில் செய்யுங்க. அந்த திணை அரிசியில் செய்யும்போது கிளைசமிக் இண்டெக்ஸும் குறைவு, கூடவே அதனுடைய பீட்டா கரோட்டின்ஸ், அந்த திணை அரிசி பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அந்த எல்லோயிஷ் டிஞ்ச் எதனால் வருதுன்னா, கேரட்டில் பார்த்தா கேரட் சி ஃபார் கேரட், கண்ணுக்கு நல்லது அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதே அந்த கரோட்டினாய்டு அந்த திணை அரிசியில் இருக்குது. அப்போ கொஞ்சம் போல் திணை அரிசி பொங்கல். பெண்கள் நிறைய இருக்கீங்க, இன்னைக்கு யாருக்கு எடுத்தாலும், இங்கே ஒரு கூட்டம் இருக்காங்க, ஒரு 100 பெண்கள் இருக்காங்கன்னா அதில் 50 பெண்களுக்கு கண்டிப்பாக ரத்த சோகை உண்டு. அதுதான் டேட்டா. 50% ஆஃப் தமிழ்நாடு பாப்புலேஷனில் 45% ஆஃப் தமிழ்நாடு பாப்புலேஷன் அனிமியா இருக்குது. அனிமியா தான் பிளாட்ஃபார்ம் ஃபார் மெனி டிசீஸ். பல நோய்களுக்கு அதுதான் முகாந்திரம். இப்போ அனிமியாவை கூட்டணும்னா இரும்பு சத்தை எடுக்கணும். இரும்பு சத்து எல்லாத்தையும் இரும்பு மாத்திரையே எடுக்க வேண்டியதில்லை. அரிசியை விட கம்பில் 8 மடங்கு இரும்பு சத்து இருக்குது. அப்போது கொஞ்சம் கம்பங்கூழ், அப்போ கம்பங்கூழாவோ கம்பஞ்சோரா சாப்பிடும்போது சர்க்கரையும் கட்டுப்படுது, இரும்பு சத்தும் கூட இருக்குது. இப்படி ஒரு விஷயத்திலையும் நாம் கவனமாக செலுத்தி நம் உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த தேர்ந்தெடுக்க வேண்டிய இடம் ஒவ்வொன்றுக்கும் போய் டக்குன்னு அமேசானில் ஆர்டர் போட்டால் கிடைக்குமா? இல்லைன்னா ஃபோன் அடித்தா வீடு இங்கே எவ்வளோ வருதுன்னு தெரில. எங்கள் ஊர் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சிவப்பு கலர் பனியன் போட்டு பைக்கில் கண்ணா அப்படின்னான்னு சுற்றிட்டு இருப்பாங்க, பெரிய பெரிய பெட்டியை பின்னாடி மாட்டிட்டு. ஸ்விக்கி அப்படின்னு பேர். யார் எல்லார் வீட்லேயும் ஃபோன் அடித்து அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா, எல்லாம் ஃபோனு இல்லைன்னா இதை கிரெடிட் கார்டை தேய்ச்சி வீட்டில் உள்ள பிள்ளைங்கள அத்தனை குப்பை உணவுகளும். முன்னாலெல்லாம் 10 வருஷம் முன்னாடி மேடையில் போய் நான் பேசும்போதெல்லாம் இப்படிலாம் கடை திறந்துருக்காங்க, இப்படிலாம் போகிறாங்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் ஃபோன் அடித்து அத்தனை குப்பையும் வீட்டில் வாங்கி வச்சுருக்கான். 7 மணிக்கு மேலே பல வீடுகளுக்கு போய் நம்ம ஒரு வருமான வரி சோதனை மாதிரி நல்ல உணவு சோதனைன்னு ஒன்று நடத்தணும்னு வைங்க, அத்தனை வீட்லேயும் ஷவர்மா, பெரியம்மா இருப்பாங்களோ இருக்காதோ ஷவர்மா இருக்கும். அவ்வளவும் குப்பை உணவுகளும் உள்ளக்குள்ளே கொண்டு வீட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே. நான் மட்டும் இல்லை, நம்முடைய அடுத்த தலைமுறை. இன்றைக்கி 40-45 இருக்கவங்க நம்ம 65-70 வரைக்கும் ஏதோ மாத்திரை மருத்துவம் எப்படியோ ஓடிடலாம். ஆனால் இன்றைக்கி 15 வயசில், இன்றைக்கி 25 வயசில் இருக்கக்கூடியவங்க அவர்கள் 45 வயதில் ஆரோக்கியமாக இருப்பாங்களான்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். தினம் நான்லாம் மருத்துவமனை ஆரம்பித்த சமயத்தில் 92-32 வருஷம் முன்னாடி மருத்துவமனை ஆரம்பித்த சமயத்தில் மாதத்துக்கு 2 பேர் 3 பேர் புற்றுநோய் வருவாங்க. மாதத்தில் வரும்போதே பெரிய ஃபைலாக எடுத்து வருவாங்க. எல்லாம் ஃபைல் எல்லாம் அலோபதி, ஹோமியோபதி, வெங்கடாச்சலபதி வரைக்கும் பார்த்துட்டு கடைசியில் சித்த வைத்தியத்தில் ஏதாவது இருக்கா, உங்கள் இதில் ஏதாவது இருக்கா சார் பாருங்கன்ட்டு தான் வருவாங்க. இன்றைக்கி நிலைமை என்ன தெரியுமா? நான் இன்றைக்கி திருப்பூருக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நான் நேராக திருப்பூருக்கு தான் டிக்கெட் போட்டிருந்தேன். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, இங்கே புத்தக கண்காட்சியோட போஸ்டர்லாம் போட்டு எல்லாம் வந்தோடனே நான் வாரேன்னு தெரிஞ்சு ஒருத்தர் கால் பண்ணி, சார் உங்களை அவசரமாக பார்க்கணும், கோயம்புத்தூரில் பார்த்தேன் அப்படின்னு இன்றைக்கி காலையில் கோயம்புத்தூர் போக வேண்டியதாச்சு. ஏன் போனோன்னா அவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம். 16 வயது ஒரு பொண்ணு, அவளுக்கு இரத்த புற்றுநோய். கேட்குறாங்க, அந்த அம்மா கேட்குற ஒவ்வொருத்தரையும் அந்த கேள்வியை கேட்டு சார் புகைச்சா வாயில் புற்று வருது,
மது இருந்துன்னா குடலில் புற்று வருது, இறைப்பையில் புற்று வருது, நியாயம். என் பொண்ணு என்ன சார் பண்ணுச்சு? 15 வயசில் இப்படி ஒரு ரத்த புற்றுநோய் வந்து நான் போய் சிஎம்சியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே கண்ணீரும் வேதனையும், அவர்களால் வார்த்தைகள் வரமாட்டேங்குது. என்ன பதில் சொல்வீங்க? ஆனால் புற்றுநோயை பற்றி படிக்கணும்னா போய் நீங்கள் எடுத்து சைல்டில் வரக்கூடிய கேன்சர்ஸை எடுத்து படிங்க. நீங்களே கூகுள் பார்க்க தெரியும்ல, பார்த்து பாருங்கள். குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோயில் 15% மட்டும்தான் மரபு ரீதியான பிறழ்வுகள்னால, எபிஜெனட்டிக் டேமேஜ்னால வர்றது 15% தான். 85 எப்படி எழுதுவான்னா 85% ஆஃப் சைல்ட்ஹுட் கேன்சர்ஸ் டோன்ட் நோ த ரீசன், வி டோன்ட் நோ த ரீசன் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் மேபி டியூ டு ஃபுட் அண்ட் என்விரான்மெண்டல் காசஸ். உணவு அல்லது சூழலில் நடக்கக்கூடிய வன்முறை தான் 85% குழந்தைகள் புற்றுநோய்க்கு காரணம். தெரியாது, நம்ம வீட்டில் எல்லா பிள்ளைகளும் தான் குப்பை உணவு சாப்பிடுது, எல்லாருக்குமா வருது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் யாரோ ஒருத்தருக்கு வருது. அந்த யாரோ ஒருத்தர் நம் வீட்டில் இருந்தால்தான் அந்த வலியும் வேதனையும் நமக்கு தெரியும் நண்பர்களே. அப்படியா இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய விஷயம் வேண்டாம். சில விஷயத்துக்கு நோ சொல்லணும். அவசியம் இல்லை, தேவையில்லை. அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் ஆஃபீஸர்கள்லாம் பார்க்காமையா அனுமதிக்கிறாங்க, அதெல்லாம் ஃபுட் சேஃப்டியில் பார்க்க மாட்டாங்களா, அதெல்லாம் தெரியாமையா விளம்பரம் வருது அப்படின்னு பல ஆர்கியூமெண்ட் இருக்கும். அது என்ன நல்லதாக இருக்கட்டும், ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், இல்லை பல ஆய்வகங்களில் உறுதி செய்யப்பட்டதாக இருக்கட்டும், அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல அது அவசியமா? நூடுல்ஸ் சாப்பிடலைன்னா கை கோணிரும் அப்படின்னா சாப்பிடலாம், அப்படி ஆகுமா? இருக்காது, ஆகாது. அப்போ அப்படி ஒரு நமக்கு அவசியம் இல்லாத உணவை, அது அமிர்தமாக இருந்தால் கூட நமக்கு எதுக்கு, தேவையில்லை என்கிற மனோபாவம் வரணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்த வணிக சித்தாந்தமே என்ன அப்படின்னா, எது அவசியம் இல்லாததோ அதை அவசியம் என்று உங்களை உணர வைப்பது தான். ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். எல்லா குப்பைகளையும் இது தேவை, இதை சாப்பிட்டுக்கோ, இதை கண்டிப்பாக வச்சுக்கோ, இதை ஒன்னொன்னையா நமக்குள்ள திணிக்க 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 ஒன்று நமக்குள்ள வரக்கூடிய நோய் கூட்டம், இன்னொன்று இந்த சூழலில் நடக்கக்கூடிய சிக்கல்கள். ஒரு புத்தகத்தில் நான் புத்தகத்தை படிக்கிறேன், அது புத்தக கண்காட்சி தான் அதுக்கெல்லாம் காரணம். தயவு செய்து வீட்டில் புத்தகங்களை வாங்கி வாசியுங்கள். ஒன்றுமே வாசிக்கலைன்னா கூட 4 புத்தகம் வாங்கிட்டு போங்க, அது பாட்டுக்கு அலமாரியில் இருக்கட்டும். என்னைக்காவது உங்கள் குழந்தை வீட்டில் கட்டுரை போட்டிக்காக திறந்து படிக்கட்டும். நேரம் இல்லைன்ட்டு ஒரு நாள் ராத்திரி சரி வீட்டுக்காரிட்ட கோபமாக இருக்க மாதிரி நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து 2 படிப்பீங்க. அப்படி கிடைக்கக்கூடிய வாசிப்பில் சில நேரங்களில் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாசிப்புகள் இருக்கும். சேப்பியன்ஸ் என்று ஒரு புத்தகம், அப்படி தான் நான் வாங்கி படித்தேன் அந்த புத்தகத்தை. நாகலட்சுமி சண்முகம்னு தமிழில் எழுதியிருக்காங்க, யுவான் ஒரு ஆறின்னு ஆங்கிலத்தில் வந்த புத்தகம். உலகை உலுக்கிய புத்தகம், பல மில்லியன் வித்த புத்தகம். அதில் அவங்க எழுதுகிறாங்க, இந்த உலகத்தில் இந்த மனிதன் எவ்வளவு டூழியம் பண்ணியிருக்கான். அதாவது நம்ம நினைக்கிறோம், நம்ம உயிரினங்கள் எல்லாம் மொத்தமாக எடுத்துக்கோங்களேன், நாம் ஒரு சிம்பன்சி பக்கத்தில் நம்ம நின்னோன்னு வச்சுக்கோங்க, அது நினச்சா பெராண்டி பிச்சு தூக்கி போட்டுருமா முடியுமா? முடியாதா? அதுக்கு எவ்வளோ பெரிய நகம் இருக்குது, எவ்வளோ உடம்பு இருக்குது, ஆனால் அது நம்மளை ஒன்றும் செய்யலை. மாமூத் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், இன்றைக்கி பார்க்கவே இல்லை நம்மளாம் மாமூத்தை. யானை மாதிரி 10 மடங்கு இருக்கும் ஐஸ்லாந்தில். இன்றைக்கி அதனுடைய படிவங்கள் நிறைய கிடச்சிருக்கு, அதனுடைய எலும்புகள் கிடச்சிருக்கு. அந்த மாமூத்தை இன்றைக்கி காணோம், எங்கே போச்சுன்னு தெரில. எழுதுறாரு சேப்பியன்ஸில், மனுஷன் அங்கே போனால் மாமூத்தெல்லாம் செத்து போச்சு, இவன் என்னமோ பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஏன்னா என்ன பண்ணான்னு தெரியாது யாருக்கும். டைனோசரஸ் ஸ்பீல்பர்க் படத்தில் தான் பார்க்குறோம், ஆனால் என்னாச்சு, இவன் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு. மடகாஸ்கரில் டோடோன்னு ஒரு பறவை இருக்குது, யானை பறவைன்னு பேர், மிகப்பெரிய அளவில் இன்றைக்கும் அதனுடைய பதிவுகள் இருக்குது. அந்த பறவையை காணும். அப்போ தான் மடகாஸ்கருக்குள்ளே நம்மால் போயிருக்கான் உள்ள சேப்பியன்ஸ். அவர் மொத்தமாக எழுதுகிறாரு, இந்த சேப்பியன்கள் என்றைக்கெல்லாம் எந்த இடத்த நோக்கி நகருதோ அங்கே இருக்கக்கூடிய பெரு உயிரினங்கள் எல்லாம் இறந்து போச்சு. ஆனால் இவன் ஒன்றும் பெரிய பிஸ்தா கிடையாது, நினச்சா பிச்சு எரிஞ்சிடும். அவர் தான் எழுதுறாரு, சிம்மன்சி கிட்ட போனால் பிச்சு எரிய முடியும். ஆனால் இவன் வேற ஏதோ இவன்ட்ட ஒரு வித்தை இருக்குது. என்ன வித்தையாக இருக்கும்? மனிதன் மட்டும் வளர்ந்ததுக்கான வித்தை என்னன்னா ஒரு பெரிய கட்டுரை இருக்குது. அதை படித்தா உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. என்னவா இருக்கும்? நம்மளாம் நிறைய பேர் நமக்கு பகுத்தறிவு இருக்குது, 6 அறிவு இருக்குது. ஒரு குரங்கு பக்கத்தில் போய் 6 அறிவு இருக்குன்னு நம்ம போய் நின்று அது விட்டுருமா? ஒரு யானை பக்கத்தில் இருந்து போய் நான் போய் 6 அறிவு இருக்குன்னு போய் சுரண்ட முடியுமா? ஆனால் அதை தாண்டி என்னமோ இருக்குன்னு அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இந்த மனித இனம் மட்டும் வளர்ந்ததுக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று கடைசியாக அவர் எழுதுறாரு, இவனுக்கு மட்டும்தான் வம்பு பேசுகிற தன்மை இருக்குது. அவர் எழுதுறாரு, புறங்கூறுதலும் வம்பு பேசுதலும் தான் இந்த இனத்தை அப்படியே வளர்ந்துருக்கு. கதை சொல்கிற விதம் இருக்கு அவனுக்கு. ஒரு குரங்கும் மனிதனும் எப்படியெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு ஒரு ஆய்வு நடந்திருக்கு. எல்லா குரங்கு நிற்கும் போது ஒரு புலி வருது,
உடனே எல்லா குரங்கும் டபக்கு கொய்ன்னு சத்தம் போட்டு மரத்துக்கு மேலே ஏறிடுது. அந்த கொய்ன்னு சத்தம் போடுறத ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டான். புலி வரும்போது இது எல்லாம் சத்தம் போட்டு எல்லாம் மேலே ஏறுறதுனால புலி வருதுடா அப்படின்னு தன்னுடைய சக இனத்துக்கு அது சொல்லுதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டார். அதை உறுதிப்படுத்துவதற்காக புலி வராத குரங்கு கூட்டம் இருக்கிற இடத்துல போய் அந்த ரெக்கார்டை ஆன் பண்ணுறார். அவ்வளோ குரங்கு மேலே ஏறிடுச்சு. உடனே புரிஞ்சு போச்சு, ரைட், இந்த மொழி. இன்னொரு நண்பர் பேசும்போது கூட மொழி மனிதனுக்கானதுனார். இல்லை நண்பரே, உலகத்தில் அத்தனை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மிக அழகான மொழிகள் இருக்குது, நமக்கு தெரியாது, அவ்வளோதான். அந்த மொழியை அவர் போட்டு காமிச்சு அந்த குரங்கை ஏறதை பார்க்குறாரு. மனுஷனுக்கு தான் என்ன, அது நேரடியாக கம்யூனிகேட் பண்ணுது. புலி வருது அப்படின்னு அது சொல்லிடும். ஆனால் மனுஷன் என்ன சொல்லுவான்னா, புலி ரைட்டில் போய் அந்த இடத்துல ஒரு ஆடை அடிச்சுட்டு ஆற்றுக்கு அடியில் வரும்போது மரத்துக்கு மேலே ஒரு பறவை போய் இப்படி கதை சொல்லுவான். இந்த கதை இவனுக்கு பிடித்திருக்கிறது. இவன் அடுத்தவன் இன்னொன்று சொல்லுவான், சரி அப்போ போகிற வழியில் ஆடை பார்த்துடலாம், கொஞ்சம் போய் குளிச்சுட்டு வந்துடலாம். இந்த கம்யூனிகேஷன் தான் மனிதனை வளர்த்து கொண்டே வந்திருக்கிறது அப்படின்னு எழுதுறாரு. அது மட்டும் இல்லை, மனுஷன்தான் இருக்கிறதுலையே உலகத்தின் அத்தனை உயிரினங்கள்லையும் மனிதன் மட்டும்தான் குறை பிரசவம் செய்கிறான்னு எழுதுறாரு. ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன விஷயம்னா, உலகத்தில் உள்ள எந்த அனிமலும் எந்த விலங்கும் தன் குட்டி போட்டுச்சு, ஒரு பால் குட்டி வந்து ஒரு குட்டி போட்டுச்சுன்னா அடுத்த 4வது மணி நேரத்தில் அதுவாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதுவாக போய் பாலை குடிக்கும், அதுவாக போய் சைடில் நிற்கும், ஓரமாக நிற்கும். நர்சரி ஸ்கூல்லலாம் அவங்க அம்மா சேர்க்க மாட்டாங்க, அப்படியே நின்றுட்டு இருக்கும். ஆனால் மனுஷன் மட்டும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 1 வருஷம் அவங்க அம்மாவை சார்ந்தே இருக்கணும். ஏன் இது நடக்குதுன்னு அவர் எழுதுறார். என்ன எழுதுறாரு தெரியுமா? முன்னங்கால கை ரெண்டையும் தூக்கிட்டதுனால கருப்பையினுடைய ஆன்டிவெட்டட் யூட்ரஸ், நம்ம கீழே இருக்கும்போது கருப்பை இருந்த விதத்துக்கும் நிமிர்ந்து நின்ன உடனே கருப்பை இருந்ததுக்கும் வேறுபாடு இருக்குது. குழந்தை வளர வளர கருப்பை அதற்கு மேல் இடம் பிடிக்காமல் 10வது மாதத்தில் வெளித்தள்ளுகிறது. நாம் அதை அறிவியல் என்ன நினைக்கிறோம், ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட், அது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கரெக்டாக பிரசவம் இருக்குது, நல்லா இருக்குன்னு. கிடையாதுங்கிறார். இன்னும் வளர்ந்திருக்க முடியும். இந்த இனம் ஒழுங்காக காலை வைத்து இருந்து ஒழுங்காக இருந்தால் வயிற்றுக்குள்ளே முழுசாக வளர்ந்து இறங்கினோடனே எந்திரிச்சு பாய் பாய் மம்மின்னு போயிருக்கும் அது. ஆனால் 1 வருஷமாக நம்ம வயிற்றுக்குள்ளே கையில் வச்சுட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்ததுனால விலங்கினங்களிலேயே குறை பிரசவம் செய்யக்கூடிய ஒரு மனித இனம் என்று எழுதுகிறார். இதெல்லாம் அதை வாசிக்கும் போது, புத்தகங்களை வாசிக்கும் போது தான் தெரிய வருது. எந்த ஆசிரியரும் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் இதெல்லாம் ஆய்ந்து அறிந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். தேகரா சச்சுரதம், தேகராஜன் அப்படிங்கிறது கரிசலாங்கண்ணி. அந்த கரிசலாங்கண்ணியை வெறும் கஷாயம் போட்டு குடிச்சேன்னா உனக்கு சளி போகும், ஈரலுக்கு நல்லது. ஆனால் நம்ம கரிசலாங்கண்ணியை களை கொல்லியை போட்டு கொல்றோம். எவ்வளவு வன்முறையாளர்கள் நம்ம. அது ஒரு கல்ப மருந்து. ஆனால் இந்த கிளைஃபோசேட் போட்டு நெல் மட்டும்தான் எனக்கு வேணும், மற்றதெல்லாம் சாவு அப்படின்னு போய் அடிச்சுட்டு இருக்கோம். நாம் பண்ணக்கூடிய தவறு, அந்த கிளைஃபோசேட்டை கீழே அடிக்கிறோம். அந்த கிளைஃபோசேட் மண்ணில் போச்சுன்னா அது டைரக்டாக பாசிபிள் ப்ராபபிள் கார்சினோஜன் அக்கார்டிங் டு கிளாஸ் 2 WHO கார்சினோஜன் லிஸ்ட். நேரடியாக புற்றுநோயை தரக்கூடிய காரணி அது. ஆனால் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை தடை செய்யலை. அதை புற்றுநோய்க்கு வரும்னு கண்டுபிடிச்சி சொன்ன அன்னைக்கு 14 நாடுகள் பிரகடனப்படுத்திட்டாங்க. 7 வருஷம் முன்னாடியே எங்கள் யூரோப்பியன் யூனியன் முழுக்க பேன் பண்ணிட்டான். எங்கள் ஊரில் கிளைஃபோசேட்டை கொண்டு வந்துடாத, இருக்கிறதெல்லாம் கப்பலை வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தான். எங்கே சார் போய் அதை இந்தியா கொண்டு போயிடலாம் சார் அப்படி கொண்டு வந்து டன்னா இன்னைக்கு வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழல். ரொம்ப கவனமாக. நமக்கு களைக்கொல்லி வேணாம், அந்த கரிசலாங்கண்ணியை பிடிங்கிட்டு மீதியை வளரட்டும். அந்த கரிசலாங்கண்ணியை கஷாயம் போட்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இறுதியாக இரவு உணவு 7 மணிக்கு முடித்து விட வேண்டும். நாம் 6:30 7 மணிக்கு சாப்பிட்டு விடணும் நண்பர்களே. அந்த உணவு நல்ல எளிய உணவாக இருக்கணும். ஒரு கோதுமை ரவை கிச்சடி, இல்லைன்னா ஒரு இட்லி, இல்லை என்றால் அதுவும் டயபெட்டிக்காரங்க இட்லி போயிடாதீங்க. அவங்க கோதுமை ரவை கிச்சடியோ ஒரு சப்பாத்தியோ இல்லைன்னா சிறுதானியங்களில் அடை மாதிரி செய்தோ சாப்பிடணும். சிறுதானியம் சாப்பிடுங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்தையும் போட்டு கஞ்சி காய்ச்சிட்டோம் சார். தினம் காலையில் ஒரு கப் கேழ்வரகு கஞ்சி குடிக்கிறேங்கிறான். அது சின்ன பிள்ளை குடிக்கலாம். வயதாயிருச்சு 40 தாண்டிட்டோம்னா சிறுதானியங்களை முழுமையாக பயன்படுத்தணும். அதை உடைச்சி மாவாக்கிட்டோம்னா அதுவும் சர்க்கரையை ஏற்ற தான் செய்யும். அது பொங்கலாவோ உப்புமாவாகவோ பிரியாணியாகவோ அப்படி சாப்பிடுங்க. ஸோ இரவு உணவு 6:30 மணி 7 மணிக்கு எடுத்துக்கணும். இல்லை அதுக்கப்புறம் பணி இருக்குது, நான் கிளினிக் முடிக்க 9:30 10 ஆகிடும், 6 மணிக்கு சாப்பிட்டு வந்துடுவேன். 10 மணிக்கு பசிச்சுதுன்னா ஒரு கொய்யாப்பழம், இல்லைன்னா ஒரு ஆப்பிள் துண்டு, இல்லைன்னா பப்பாளி போதும். அது கொஞ்ச நாள் பழகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அது பசிக்காது. இரவு உணவு அப்படித்தான் எடுக்க வேண்டும். நிறைய திருமணங்கள், அதுவும் இந்த கொங்கு மண்டலத்தில் எனக்கு பார்க்கும்போது பதற வைக்கிறது கல்யாணம் தான்.
அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்குது. போலீஸ் பாதுகாப்போடலாம் நடக்குமான்னு தெரியல. 5000 பேர் 6000 பேர் போகிறாங்கிறாங்க. எனக்கெல்லாம் பக்குங்குது. 5000 பேர் போய் என்னப்பா பண்ண போகிறாங்க அப்படின்னா எல்லாரும் போகிறாங்க. வரவங்களாம் பத்திரிக்கை கொடுத்துருவாங்களா, ஊர்க்காரங்கெல்லாம் வந்துடுவாங்களா தெரியல. அதுவும் அந்த சாப்பாடை பார்த்தீங்கன்னா, ஐயோ, அந்த ஒரு நாள் ஒரு இரவில் போடுற சாப்பாடை தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஒரு மாதம் போட்டாலும் போடலாம். அவ்வளவு வகை. அதுவும் கல்யாண சீசன் வந்துச்சுன்னா குடும்பத்தோட 15 நாள் போய் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. 10 இனிப்பு, 5 வகையான வெரைட்டி. அப்படி தயவு செய்து கல்யாண வீட்டுக்கு போனால் கை கொடுங்க, திருநீர் பூசுங்க, கட்டி பிடிங்க, திரும்பி வந்துடுங்க, சாப்பிடாதீங்க. மொய் வைக்கணும் வச்சுட்டு வந்துடுங்க. அப்படியான கூட்டத்தை கூட்டி எல்லாரும் கெத்து காட்டுறேன். என்ன பண்ணுறது, எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல. மகிழ்வுக்கு நடத்துவது போல தெரியவில்லை. நாம் மாறித்தான் ஆகணும். அதில் நடத்தக்கூடிய சூழல் கேடுகள், அதில் வீணாகக்கூடிய உணவுகள், அதிலிருந்து போகக்கூடிய எத்தனை பேருக்கு உணவளிக்கலாம். அதை வச்சு நாம் அப்படி போய் சிக்கிட்டு நாமும் நோயை வாங்கி கொண்டிருக்கிறோம். இறுதியாக நண்பர்களே, சில மாற்றங்களை நம்முடைய சமூகம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. நான் திருப்பூரிலும் விசாரித்தேன், நிறைய நண்பர்களிடம் விசாரித்தேன். நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அதுதான் என்னுடைய கடைசி செய்தி. வள்ளுவன் சொன்ன செய்தி, கள்ளுண்ணாமை. இங்கே பெரிய அளவில் பெருகி இருக்கிற நோய் மது வெறி நோய். நிறைய ஊழியர்கள் இங்கே கஷ்டப்பட்டு உலகத்தின் உள்ளாடைகளை முழுக்க தயாரித்து உலகத்தில் மிகப்பெரிய அளவில் பேர் வாங்கியிருக்கக்கூடிய பல நிறுவனங்களுடைய ஊழியர்களில் சனிக்கிழமை பணத்தை வாங்கிட்டு நேராக டாஸ்மாக்கு போகிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பெரிய தவறு. இந்த மதுவெறி நோய் எவ்வளவு ஆபத்துக்களை உண்டாகிறது நம்ம அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளணும். நல்ல புரிந்து. நான் 20 வருடமாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். மது நல்லதில்லை. நிறைய பேர் என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க, டாக்டர்ஸே ஆர்கியூ பண்ணுவாங்க. அது எப்படி சார், கொஞ்சமாக குடித்தா கெட்ட கொலஸ்ட்ரால் குறையுமாமேன்னு. அது எவனோ டாக்டருக்கு ஊற்றி கொடுத்துருப்பான். அவன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறான். அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. 1 மாதத்திற்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆய்வு முடிவு நான் பல பேரிடம் பகிர்ந்தேன். அதை லான்செட், உலகத்தின் முதல் மருத்துவ ஆய்விதழ், அவன் சொல்லிட்டான், யுவர் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் வித் த ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால். அதான் ஆர்டிகல் டைப். முதல் சொட்டில் ஆரம்பிக்கிறது உன் பிரச்சனை. உன்னுடைய ஈரலின் தகவமைப்பு புற்றுநோயாக மாறுவதற்கான சாத்தியம் இருந்திருந்தா, நான் என்னைக்கோ ஒரு நாள் தீபாவளிக்கு மட்டும்தான் குடித்தேன், இல்லைன்னா தீபாவளிக்கு விட்டு மற்ற நாள்லாம் குடித்தேன், இல்லைன்னா 5% ஆல்கஹால் 60% ஆல்கஹால், இதெல்லாம் மேட்டரே கிடையாது. த ஃபர்ஸ்ட் ட்ராப் இட் செல்ஃப் வில் காஸ் யூ கார்சினோஸ். அவ்வளவு ஒரு முக்கியமான ஆர்டிக்கல். பல அறிந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக், எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா, நான் போய் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஸ்டென்ட் வச்சுக்கிட்டாலோ இல்லை பைபாஸ் பண்ணாலோ ஒரு 15 வருஷத்துக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மருத்துவ உலகம் அவ்வளோ வளர்ந்துச்சு. ஆனால் டீகாம்பன்சேட்டட் சிரோட்டிக் லிவர் டிசீஸ்னு இருக்குது. மது அருந்துவதால் ஈரல் சுருக்க நோய் வந்துச்சுன்னா அதிகபட்சம் 4 வருடங்கள் தான், 48 மாதங்கள் தான். முழு ஈரல் சுருக்க நோய் வந்துச்சுன்னா, இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, அண்ணனோ தம்பியோ தான் ஈரலை கொஞ்சம் பிட்டு அண்ணனுக்கு கொடுத்துருங்க, குடிச்சு வீணாயிட்டாரு, ஏன் ஈரலை கொஞ்சம் கொடுங்கன்னு கொடுக்கணும். அவன் இட்லியவே பிட்டு கொடுக்க மாட்டான், ஈரலை பிட்டு கொடுப்பானான்னு யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 50 லட்சம் ரூபா பணம் வேணும். 50 லட்ச ரூபா இருந்தால் தான் ஈரலெல்லாம் கரெக்டாக மாற்றி அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை எடுக்க முடியும். அவசியமா? வேண்டாம் நண்பர்களே. நம் சமூகம் கள்ளுண்ட சமூகம் தான். அரிசிக்கல்லேருந்து தென்னங்கள்லேருந்து தோப்பி வரைக்கும் நிறைய குடிச்சிருக்கோம். ஆனால் ஒரு இடத்துல மாறுறாங்க. வள்ளுவர் சொல்ல ஆரம்பிக்கிற, வேண்டாம், இந்த கள்ளுண்ணாமை வேணும், எதுக்கு அந்த அதிகாரம் வரணும், வேண்டாங்கிறாரு. ஏன் வேணாங்கிறாரு? அது சமூக வன்முறைகளுக்கு வித்திடக்கூடியது. அதுதான் அன்னைக்கே 1500 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார். இன்னைக்கு நிலைமை தலைகீழ். இப்போ வர்ற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒய்ஃப் சொல்கிறாங்க, சார் ஹீஸ் அ சோஷியல் ட்ரிங்கர். பிஸ்னஸில் மீட்டிங்கில் இன்னும் பிஸ்னஸில் போய் குடிச்சா 25% டிஸ்கவுண்ட் கொடுக்கானா. ஆனால் சொல்கிறாங்க அவங்க, பிஸ்னஸ்க்கு மீட்டிங் போகும்போது ஒன்லி ஃபாரின் சரக்கு கொஞ்சமாக குடிப்பார். ஏற்றுக்கொள்ளப்பட விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம் குழந்தைகள் மது அருந்தி சிக்கலுக்குள் போகாமல் இருக்கணும்னா நாம் அருந்தக்கூடாது. முதல் விஷயம் அதுதான். நான் மறைச்சு என் பையனுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவன் பையன் படு புத்திசாலி. அவன் உங்களை விட மறைச்சு வெளியே போய் குடித்து கொண்டிருப்பான். இன்னைக்கு பெரிய அளவில் குடிகாரர்கள் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது. வேதனையாக இருக்கிறது நண்பர்களே. இந்த சர்க்கரை, ரத்த கொதிப்பு, இதுக்கெல்லாம் மருந்து வந்துடும், கட்டுப்படுத்த முடியும், நினைச்சா முடியும். ஆனால் மதுவெறி நோயை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாது. ஒருபோதும் மதுவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெண்களே, மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.